Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைட்டில் ரைட்டிங் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைட்டில் எழுதுறதுக்கு நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கு. ஒரு டைட்டில் எப்படி எழுதலாம், ஒரு வீடியோவுக்கு எப்படி வியூஸ் கிடைக்கும், அதை பற்றியெல்லாம் வீடியோக்கள் போட்டிருக்கு. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கு. அதை பற்றி சர்ச் பண்ணி யூடியூப் டைட்டில் ரைட்டிங் வீடியோஸ் டைட்டில் ரைட்டிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் செல்வா டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும். அதில் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்களும் சொல்கிறேன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, டைட்டில் ரைட்டிங் நம்ம எப்படி கலராக டைட்டில் எழுதுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். டைட்டிலை பற்றி எப்படி SEO ரேங்கிங் வர வைக்கிறது, அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது டைட்டிலை பொறுத்த வரைக்கும். லோ காம்படிஷன் ஹை காம்படிஷன் கீவேர்டு அப்படிங்கிற SEO அப்படிங்கிற மாதிரி. சில பேர் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம சேனல்லே நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதில் சம்மந்தம் இல்லாத டைட்டிலாக இருக்கும். எப்படின்னா வியூஸ் சும்மா பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருப்பேன். அந்த டைட்டில் யூடியூப்பில் அப்படி யாருமே தேட மாட்டாங்க. வியூஸ் சும்மா பிச்சுக்கும் அப்படின்னு போட்டு டைட்டில் போட்டு தேடுவாங்களா? தேட மாட்டாங்க. இது லோ காம்படிஷன். ஆனால் இந்த மாதிரி டைட்டில் வேறு ஏதாவது யூடியூப் சேனல் வீடியோக்களில் போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது லோ காம்படிஷன். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். ஆனால் யாரும் தேடுனா இந்த வீடியோ போய் காமிக்காது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஹவு டு இன்க்ரீஸ் வீடியோ வியூஸ் அப்படின்னு நான் ஒரு சில வீடியோக்களில் டைட்டில் கொடுத்துருப்பேன். இது ஹை காம்படிஷன். இந்த மாதிரி கீவேர்டு தான் எல்லா யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற எல்லா சேனலுமே வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ், யூடியூப் வீடியோ வியூஸ் இப்படி தான் போடுவாங்க. ஸோ ரெண்டு விதம் இருக்குது. ரெண்டில் எது உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதோ, அந்த வீடியோவுக்கு எது சூட்டபுள் இருக்குது அது மாதிரி டைட்டில் கொடுத்துக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் டைட்டில் கொடுக்கையில் முழுக்க நிறைய பேர் பிகைனர் யூடியூபர் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் கொடுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா இந்த யூடியூப் படியும் கிடையாது, பொதுவாக வேர்ல்டில் எடுத்த சர்வேலேயே எல்லா எழுத்தும் கேபிட்டல் லெட்டர்லேயே இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் படிக்கிறதுக்கு 10 to 15 செகண்ட் லேட் ஆகும். சாதாரணமாக நீங்கள் ஒரு முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர், பாக்கி எல்லாம் ஸ்மால் லெட்ரு. இந்த ஒரு வேர்டையும் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஸ்மால் லெட்ரு அப்படிங்கிற வேர்டையும் எடுத்துக்கோங்க, இல்லை எல்லாமே கேபிட்டல் லெட்ரு அப்படிங்கிற வேர்டையும் எடுத்துக்கோங்க. 3 வேர்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர், மற்ற எழுத்து சின்னதாக இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் படிக்க முடியாது, சடனாக படிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருந்தாலும் சடனாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பர்ஃபெக்டாக டைட்டில் எழுதுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லையும் போடாதீங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர்லையும் போடாதீங்க. ஏன்னா அவங்க படித்து பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ தள்ளி விட்ருவாங்க. ஸ்க்ரோல் பண்ணையில் அந்த வீடியோ கரெக்டான ஒரு செகண்ட், ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே அவங்களால படிக்க வைக்க முடியும் உங்கள் டைட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா டைட்டில் சின்னதாக இருக்கணும். 100 எழுத்துக்கள் வரைக்கும் டைட்டில் எழுதலாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 60 to 70 எழுத்துக்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 100 எழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டைட்டில் படித்து அவங்க போகிறதுக்கே அது ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? பிகைனர் யூடியூபர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டைட்டில் ஃபுல்லாகவே எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் சர்ச் ரேங்கிங்கில் வரும். முடிஞ்ச வரைக்கும் டைட்டில் சின்னதாக இருக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல்லாகவும் கேபிட்டல் லெட்டரில் டைட்டில் எழுதாதீங்க, ஃபுல்லாகவும் ஸ்மால் லெட்டர் எழுதாதீங்க. நம்ம செல்வா டெக்கில் கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் வரப்போகுது. எதுலையுமே நான் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னதில்லை. இன்றைக்கி இதன் மூலமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே ஒரு கண்டென்ட்டு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம பார்க்குற வியூவர்ஸுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்ட் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. வீடியோ முடியல மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இல்லை ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே ஏதாவது ஸ்க்ரோலில் ஓடுற மாதிரி, டெக்ஸ்ட்டில் ஓடுற மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமேல் யாரும் டைட்டில் எழுதணும்னா நீங்கள் ஸ்மால் லெட்ரு, ஃபுல் கேபிட்டல் லெட்டர், ஃபுல் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக எப்படி எழுதுவோம் டைட்டில் அது மாதிரி எழுதுங்க. அடுத்ததும் உங்களுக்கு டைட்டில் எழுதுறத பற்றி வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமே நான் அதற்கான வீடியோக்கள் மேக் பண்ணி போடுறேன். பாப்போம். சண்டே லைவ் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். லைவ் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வர்றேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.